ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை, பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த டைமும் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டினும் மேக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் வருது அப்படின்னா அடுத்த 30 கொஸ்டினும் உங்களுக்கு ரீசனிங் தான் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் வருது அப்படின்னா அடுத்த 40 கொஸ்டினும் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அதாவது செக்ஷன் வைஸா கொடுத்திருந்தாங்க. மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெண்டாவது செக்ஷன் ரீசனிங், மூணாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். சோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸா இருக்கலாம், ரெண்டாவது கொஸ்டின் ஜிகேவாவும் இருக்கலாம், மூணாவது கொஸ்டின் ரீசனிங்கா இருக்கலாம், நாலாவது கொஸ்டின் அகைன் ரீசனிங்கா இருக்கலாம், அஞ்சாவது கொஸ்டின் மேக்ஸா இருக்கலாம், ஆறாவது கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸா இருக்கலாம். இப்படி 3 செக்ஷனுமே இந்த டைம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சிலபஸ் எல்லாமே சேம் தான். ஸோ பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. இந்த அஃபிஷியல் மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டைரக்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல லாகின் பண்றதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். டைரக்டா நீங்க வந்து சைன் இன் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆனதும் சைன் இன் கொடுத்துருங்க. ஸோ வியூ இன் இருக்கு. இதுல எந்த லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி முடிச்சதும் இங்க சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, உங்களுக்கு மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல வந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 100 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம். ஓகே. சோ டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஓபன் ஆகும். இதே கொஸ்டின் தான் ரியல் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு, ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எந்த ஒரு எக்ஸாம் வரும்போதும் ரயில்வேல இருந்து அபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே. சோ இப்போ நான் வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து தமிழ்ல ஓபன் பண்ணிருக்கேனா, இதை எனக்கு இங்கிலீஷ்ல பார்க்கணும். ஓகே. இங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த இதை வந்து சூஸ் பண்ணுங்க, இந்த லாங்குவேஜ. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து எனக்கு இங்கிலீஷ்ல மாறிடும். எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ, இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் வந்து தமிழ்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் ஓப்பன் ஆகும், தமிழ்லயும் ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு மலையாளம் ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க, கேரளா ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் மலையாளத்துல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்க இதே கொஸ்டினை தமிழ்ல மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க தமிழ்லையும் மாத்திக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த ரைட் சைட்ல பாருங்க 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. சோ நீங்க வந்து வரிசைக்கா 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் 28வது கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். சோ 28 கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 28ல உள்ள கொஸ்டின் வந்துடும். இல்ல நான் 24வது கொஸ்டின் போடணும்னா 24க்கு நான் வந்து போய்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல 2வது கொஸ்டின் வந்து பாருங்க உங்களுக்கு சயின்ஸ் இருக்கு. 3வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு. 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்துருது, ரீசனிங்ல ஃபிகர் கவுண்டிங் வந்துருது. சோ மிக்சடா இருக்கா? அதுக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு மேக்ஸ் வந்துருது. ஓகேவா? சோ போன டைம் எப்படி இருந்ததுன்னா மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே மேக்ஸ், ரீசனிங்னா அடுத்த 30 ஃபுல்லாவே ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்னா அடுத்து 40 ஃபுல்லாவே ஜென்ரல் அவேர்னஸ் இருந்துச்சு. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினையும் ஷஃபிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. செக்ஷன் வைஸா இல்லாம எல்லாமே ஷஃபிள் ஆகி இருக்கு. ஓகே. இப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சு ஆன்சர் வந்து சூஸ் பண்றேன். ஓகே. நான் சும்மா தான் ஆன்சர் சூஸ் பண்றேன், நான் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணல. சோ இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினை ரீட் பண்றேன், அதுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். புதுசா ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறவங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ 6வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ண கொஸ்டின் எனக்கு என்ன கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். இப்ப 7வது கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. இப்போ நான் அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நான் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் என்ன கலர்ல இருக்கும்,
ரெட் கலர்ல இருக்கும். ஆன்சர் பண்ண கொஸ்டின் ஆன்சர் சூஸ் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கிரீன் கலர்ல மாறிடும். ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சூஸ் பண்றேன். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு எனக்கு இது வந்து ஷுவரா தெரியல. நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அப்படி நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது பர்பிள் கலர் வித் கிரீன். ஓகே, பர்பிள் பிளஸ் கிரீன் இருக்கும். ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து செக் பண்ண போறேன். அதனால வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன். ஆன்சர் சூஸ் பண்ணாம வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்ல இப்ப நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினையும் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இப்போ 11வது கொஸ்டின் இருக்கு. இதுக்கு நான் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட கலர் பாருங்க, பர்பிள் பிளஸ் கிரீன் கலர்ல இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் எனக்கு அட்டெம்ப்ட் தான், அதையும் கவுண்ட் பண்ண தான் செய்வாங்க. இந்த கலரோட இது தெரிஞ்சிருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கலரை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது ரெட் கலர்ல இருக்கும். ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஆன்சர் சூஸ் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா கிரீனும் பர்பிளும் இருக்கும். வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு டைமர் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். ஓகேவா? உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதும் பாத்தீங்கன்னா சைட்ல டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. இப்போ ஷஃபிள் ஆகி இருக்கிறதுல வந்து எது ஈஸி எது மாடரேட்னு கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினா அடுத்தடுத்து ரீட் பண்ணுங்க. ஓகே, சோ இதை நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஷஃபிள் ஆகி இருக்க கொஸ்டின்ல ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே ஒரு ரவுண்ட் வந்துருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரீசனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேக்ஸ் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எப்படியுமே உங்களுக்கு இது செக்ஷன் வைஸா கொடுக்கலனாலுமே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கனாலே எது ஜிகே கொஸ்டின், எது ரீசனிங் கொஸ்டின், எது மேக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சோ இது அபிஷியல் மார்க் டெஸ்ட், எல்லாருமே அட்டன் பண்ணலாம். சோ ஒரு டைம் நீங்க வந்து நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்க. அட்டன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்க. இதே மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லயும் இருக்கும். ஓகே, இதே கொஸ்டின் வராது. ஓகே, இந்த கொஸ்டின் வரவே வராது. ஓகே, சோ நிறைய புதுசா அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட் அப்படியே நினைச்சுக்கிடுவாங்க அபிஷியல் மார்க் டெஸ்ட்ல கொடுத்திருக்க 100 கொஸ்டினை படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த 100 கொஸ்டின் வந்துரும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். என்னன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எந்த எக்ஸாமுக்குனாலுமே ரயில்வேயா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சாம்பிள் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. சோ இது வந்து ஒரு சாம்பிள். இந்த மாதிரி தான் ஆன்லைன் எக்ஸாம் இருக்குங்கிறதுக்கு. சோ இந்த டைம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபிள் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சோ அதை தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு போன டைம் வந்து செக்ஷன் வைஸா கொடுத்திருந்தாங்க, இந்த டைம் செக்ஷன் வைஸா கொடுக்கலங்கிற மாதிரி பதட்டப்படாதீங்க. ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இது எத்தனாவது கொஸ்டின்? 4வது கொஸ்டின். இதுக்கு 22. ஓகே, சோ 22 நான் ஆன்சர் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம 5வது கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 4வது கொஸ்டின்ல அந்த ஆன்சர் சேவ் ஆகியிருக்காது. போன டைம் புதுசா எக்ஸாம் எழுதுனவங்க பண்ண தப்பு அதுதான். என்னன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காமலே ஜஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. இப்போ 13வது கொஸ்டின் நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன். இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம நான் இங்க இந்த பட்டன்ல இருக்க 14 கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 13வது கொஸ்டின் எனக்கு ஆன்சர் சேவ் ஆகாது. ஓகேவா? சோ போன டைம் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. சோ அதனால ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்க. ஓகே, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கிறதுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஷுவரா சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சோ இதுதான் அபிஷியல் மார்க் டெஸ்ட் பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன். சோ உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் சேம் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஜஸ்ட் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகேவா? சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 40ல் உங்களுக்கு 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டுருவாங்க. ஸோ என்டிபிசி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. ஓகேவா? 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நீங்க படிக்கணும். 2 நாள்ல 6 மாசம் படிக்க முடியாதுங்கிறதுனால தான் 2 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, உங்களுக்கு வந்து 27 கிட்ட தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா தாராள
தாராளமா இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் நல்லா படிச்சிருங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த 8 மாச கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசியோட 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கொடுத்துருவோம். 20க்கு 20 உங்களால கரண்ட் அஃபேர்ல வாங்க முடியும். ஜாயின் பண்றதுக்கு இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசிசிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் நான் கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டியில சிஏல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 799. இப்போ இந்த என்டிபிசிக்கு மட்டும் சிஏ வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி என்டிபிசி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.